வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் பேராமெடிக்கல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் ப்ரைவேட் காலேஜஸ், சரிங்களா, தனியார் பிஎஸ்சி நர்சிங் கல்லூரிகளில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 20 காலேஜை பற்றி தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன காலேஜஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஒன்றும் நல்லா ரொம்ப பழைய காலேஜஸ். ஸோ நான் சொல்லக்கூடிய காலேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பழைய காலேஜஸ் தான். ஸோ இந்த காலேஜஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நர்சிங் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க, சரிங்களா. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த காலேஜுக்காரங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் படிக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனிங். ஏன்னா அவங்க காலேஜ் கூடயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா டைப் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது, பட் டைப்லாம் வச்சுருப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, சரிங்களா. ஆனால் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்க ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு அங்கே வந்து ஆவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பற்றி இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ரொம்ப கட் ஆஃப் வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஒரு 170க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அப்படி சூஸ் பண்ணுறதுனால ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்தி செலவாகும். ஸோ அதனால் கொஞ்சம் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எப்படினாலும் ஒரு 2 to 3 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு கண்டிப்பாக செலவாகும். ஏன்னா 4 வருஷம் வந்து படிக்க போகிறோம், சரிங்களா. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் கல்வி சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்க, சரிங்களா. அவங்களும் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா. சரி, காலேஜோட பேர், அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா இல்லை கிளினிக்கல் எக்ஸ்போஷரா. ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்கன்னா ஒரிஜினலாக ஹாஸ்பிட்டலோட பேர். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து அந்த கிளினிக்கில் வந்து அவங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. சரி, ஓகே. என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு வரும்போது சிஎம்சி காலேஜ் ஆஃப் நர்சிங். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ், எய்டட் காலேஜ் மாதிரி தான் இந்த சிஎம்சி. சிஎம்சி அப்படிங்கிறது வெள்ளூர்ல இருக்கு, சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1946லேயே இந்த காலேஜ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 1946 வெள்ளூர்ல இருக்கு. இவங்க ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க வெள்ளூர்ல. ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நர்சிங்கில் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் 1986ல் ஆரம்பிச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க, சரிங்களா. சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய வீடியோஸில் சொல்லக்கூடிய காலேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங் 1995ல் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கு. இவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1992ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது சென்னையில் இருக்கு. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க, ட்ரைனிங்ஸ் வந்து அங்கதான். நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் 1993ல் ஆரம்பிச்சிருக்காங்க, சென்னையில் இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சவிதா காலேஜ் ஆஃப் நர்சிங் 1992ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது சென்னையில் இருக்கு. சவிதா ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க. அதில் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் 1994ல் ஆரம்பிச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ பிஎஸ்ஜி எல்லாத்துக்குமே நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்ச காலேஜ். ஸோ பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் 1995ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உமையால் ஆட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் 1992ல் ஆரம்பிச்சிருக்காங்க, சென்னையில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ இதுவும் நல்லா ஃபெமிலியரான ஒன்று தான். 1993ல் ஆரம்பிச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கு. கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் அவங்க அந்த ட்ரைனிங் தராங்க.
ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா எல்லாத்துக்குமே ஃபேமஸான காலேஜஸ். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிற காலேஜ். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னை மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் 1994வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு. கிளினிக்கல் ட்ரெய்னிங் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வச்சிருக்காங்க. எஸ்டி ஜான்ஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1993ல ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ளூர்ல இருக்கு. இவங்க ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போசர். அடுத்து ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1993ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கிளினிக்கல் டைப் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்யம் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1993ல ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையில் இருக்கு. கிளினிக்கல் ட்ரைனிங். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங் 1993ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1993ல ஆரம்பிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்க ஆர்விஎஸ் ஹாஸ்பிட்டலை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங் 1997ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரோட்டில் இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் டைப் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஷப் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1991ல ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருக்கு. ஸோ இவங்களும் கிளினிக்கல் ட்ரைனிங். நெக்ஸ்ட் எம்ஏ சிதம்பரம் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1992ல ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கு. இவங்க கிளினிக்கல் எக்ஸ்போஷர். நெக்ஸ்ட் சேக்ரட் ஹேர்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் 1992ல ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையில் இருக்கு. இவங்க கிளினிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 20 நர்சிங் காலேஜஸ். சரிங்களா? பிஎஸ்சி நர்சிங் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10 காலேஜில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.